எனதன்பு மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க வேகமாக சிந்திச்சு புதிய விஷயங்களை விரைவா புரிஞ்சுக்குவாங்க. எல்லார்கிட்டையும் எளிமையா நண்பனா இவங்க மாறிடுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்போதும் இவங்க சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்தோட இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக நம்மளோட மிதுன ராசிக்காரர்களுக்கானதுங்க. இந்த வீடியோல வாழ்க்கையில இருக்கக்கூடிய சவால்களை எப்படி சமாளிக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் கற்றுக்கொள்வது, எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது, குருவின் ஆசீர்வாதத்தை பெறத பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறேங்க. குறிப்பா குரு பகவான் வக்ரத்துல இருந்து நிவர்த்தி அடைகிறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், நம்மளோட மிதுன ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி இந்த பதிவுல நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறேங்க. இந்த வீடியோல வாழ்க்கையில உள்ள சின்ன சின்ன சிக்கல்களை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். யாராவது ஒருவர் நமக்கு வழிகாட்டினா நாம சீக்கிரமா வாழ்க்கையில முன்னேற முடியும். உலக பணக்காரர்கள் வரிசையில இருக்கிறவங்க யாரோ ஒருவரால வழி நடத்தப்பட்டவங்க தாங்க. ஒவ்வொரு நாளும் நாம ஒரு பாடம் கற்றுக்கொள்றோம். அந்த நாளை நிம்மதியாக கடக்க நாம பாடம் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கணுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவன் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நாம ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு போகிறோம் என்ற நம்பிக்கையோட நாம எந்திரிக்கணுங்க. எந்த பாடத்தை எடுக்க போறோம் அப்படின்னு பிரபஞ்சத்தை பார்த்து கேள்வி கேட்டுட்டு எந்திரிச்சா அந்த நாளை நிம்மதியாக நம்மளால கடக்க முடியுங்க. நாம கத்துக்கிட்ட பாடத்தை மறுநாள் நமக்கு வழிகாட்டுதலா இருக்கும். மரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா ஒரு இலக்கு கிடைச்சா நம்பிக்கையோட இருக்கலாம். எதிர்மறையான வார்த்தைகள் வரும் இடத்தை விட்டு நீங்க ஒதுங்கி வந்துருங்க. இந்த உலகம் ஒரு சவால். நான் தினசரி ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறேன். இந்த பாடத்தை நான் இன்னைக்கு சவாலா ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு நீங்க சபதம் எடுக்கணுங்க. குரு பகவான் வக்ரத்துல இருந்து மார்ச் 17 இருந்து நிவர்த்தி அடைகிறாருங்க. இதனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலவிதமான அற்புதங்கள் நடக்க போகுது. குரு வக்ரத்துல இருந்த காலகட்டத்துல கஷ்டப்பட்டு பல விஷயங்களை தேடி ஒரு அளவுக்கு கொண்டு வந்து விட்டோம். இப்போது குரு வக்ரத்தினால இருந்து நிவர்த்தி அடைகிறதுனால ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. மிதுன ராசிக்காரங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு சிவாலயமா இருந்தா அன்னை பராசக்தியுடைய சன்னதியையும், வைணவ ஆலயமா இருந்தா தாயார் சன்னதியையும் 11 தடவை சுத்தி வாங்க. குரு வக்ரத்துல இருந்து நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்குள்ள ஒரு பவர் வரும். வெளியில போய் தேட வேண்டிய விஷயங்கள் உள்ளுக்குள்ளேயே தெரிய வருங்க. மிதுன ராசிக்காரங்க உள்ளுக்குள்ள ஒரு பயத்தோட இருப்பாங்க. நாம தப்பாயிடக்கூடாது, ஒரு விஷயம் கெட்டு போயிடக்கூடாது, தோத்துடக்கூடாது என்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசி பிள்ளைங்களுக்கு இந்த நேரத்துல பராசக்தி துணை புரிவாளுங்க. அபிராமி அந்தாதிய போட்டு கேளுங்க. முடிஞ்சதுன்னா ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இடிஞ்சவர்கள் எல்லாம் விலக போறாங்க. மனசுல ஒரு சந்தோஷம் வரும். ரொம்ப நாள் கனவுகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. மிதுன ராசிக்காரங்க ஒரு சபதம் எடுத்து பாருங்க. எடுக்கிற வினாடியே கௌளி சத்தம் கேட்கும். குரு வக்ர நிவர்த்தி ஆகுறாங்க அப்படின்னா நல்ல செய்தி வந்து காதுல கொடுக்க போறாருங்க. அதை செயல்படுத்துறது மட்டும்தான் உங்களோட வேலையா இருக்கணுங்க. மிதுன ராசி குழந்தைங்களுக்கு இவ்வளவு நாள் நல்லவர்களா இருந்தவங்களுக்கு குரு கிஃப்ட் கொடுக்கிறாரு. குரு வக்ர நிவர்த்தியினால உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட விஷயங்களை முன்னுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவன் கொடுக்க போறான். அதை நீங்க பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க. வாழ்க்கையில பல டிஸ்டர்பன்ஸ் வரும், மனசுல அழுத்தங்கள் வரும்,
வருத்தங்கள் வரும். இது எல்லாம் நம்மனால வரல, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கனாலதான் வரும். நல்ல சக்தின்னு ஒண்ணு இருக்கு, கெட்ட சக்தின்னு ஒண்ணு இருக்கு. கெட்ட சக்தியை பத்தி நாம நினைக்க வேண்டாங்க, நல்ல சக்தியை பத்தி நாம நினைப்போம். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட மனசுல நினைக்கிற எண்ணங்களுக்கு பலம் அதிகமாயிருக்கு. அந்த எண்ணத்தை அறிந்தவன் தான் இறைவன். எண்ணத்துல இப்போதைக்கு நல்ல விதைய போடுவோம். நிச்சயமா உங்களுடைய எண்ணம் படி உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை, நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில குரு வக்ர நிவர்த்தியால பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடைபெற போகுதுங்க. பணவரவு அதிகரிக்க போகுதுங்க. பழைய கடன்கள் எல்லாம் தீர போகுதுங்க. தொழில வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாம் ஏற்பட போகுதுங்க. பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க. புதிய வேலைகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வியாபாரத்துல லாபம் கிடைக்க போகுதுங்க. முதலீட்டுல நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல அமைதி அதிகரிக்க போகுதுங்க. திருமண வாய்ப்பு உங்களை தேடி வர போகுதுங்க. உறவு பிரச்சனைகள் குறையுங்க. நண்பர்கள் உதவி கிடைக்குங்க. குழந்தைகள் மூலமா உங்க இல்லத்துல மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுங்க. உங்களுடைய கல்வியில முன்னேற்றம் ஏற்படுங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகுதுங்க. மன அமைதி அதிகரிக்குங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை உயர போகுதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றியடைய போறீங்க. உங்களுடைய பழைய நோய்களுடைய தாக்கம் குறைய போகுது. உங்களுடைய எதிரிகள் எல்லாருமே பலவீனமா மாறிடுவாங்க. சட்ட விஷயங்கள்ல சாதகமான நிலை ஏற்பட போகுது. சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுங்க. வீடு வாகனம் எல்லாம் நீங்க வாங்க போறீங்க. உங்களுடைய ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்குங்க. குரு பகவான் அருள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொடர்புகளின் மூலமா உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க காத்துக்கிட்டு இருக்குதுங்க. உங்களுடைய சுய நம்பிக்கை உயருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகுதுங்க. பண சேமிப்பு அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி ஏற்படுங்க. வாழ்க்கையோட நிலையில உயர்வு ஏற்படுங்க. கௌரவம் மரியாதை அதிகரிக்குங்க. அரசாங்க உதவி உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பாராத லாபம் உங்களை தேடி வர போகுதுங்க. பயணங்கள் மூலமா உங்க வாழ்க்கையில நன்மைகள் ஏற்பட போகுதுங்க. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியா தீர்வு கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. நல்ல முடிவுகளை எடுத்து நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க. உங்களுடைய அறிவு வளர்ச்சி அடைய போகுது. வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் எல்லாம் நடக்க போகுதுங்க. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 3வது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க. மிதுனம் ராசியனுடைய அதிபதியின் புதன் பகவானுங்க. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதங்க, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க. புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்யறாருங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம், கன்னி, துலா,
பார்க்கலாம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க. எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.